இந்தியாவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் இப்போ இந்தியாவில் வெளியாக தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஏன் அந்த படம் பேன் பண்ணப்பட்டுச்சு, அதில் பேசின அரசியல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அளவில் பண்டிட் குயின், பிளாக் ஃப்ரைடே, அன்ஃப்ரீடம்னு பல படங்கள் பேன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் இப்போ சந்தோஷ் படத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு. பிரிட்டிஷ் இந்திய திரைப்பட இயக்குனரான சந்தியா சூரி இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த படத்தில் சஹானா கோஸ்வாமி பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பல்வேறு பிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டு பலரது பாராட்டுகளையும் பெற்றிருக்கு இந்த படம். ஆனால் இந்த படத்தை இந்தியாவில் தடை வச்சிருக்கு ஒன்றிய தணிக்கை வாரியம். கணவனை இழந்த ஒரு பெண், அந்த கணவருடைய காவல்துறை வேலையை தான் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுது. அந்த பெண் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு பட்டியலின பெண்ணோட கொலை வழக்கு தான் அவங்களுக்கு முதல் வழக்கா கொடுக்கப்படுது. இதை மையமா வச்சுதான் இந்த படம் நகருது. இதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு, சாதிய ரீதியான வன்முறை அப்படின்னு அடுக்கடுக்கா நிறைய விஷயங்களை இந்த படம் புட்டு வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்க 100க்கும் மேற்பட்ட காட்சிகளை நீக்க கோரி தணிக்கை வாரியம் படக்குழுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. அதுக்கு படத்தோட இயக்குனர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எடுத்திருக்கிற இந்த 3 மணி நேர படத்துல இவங்க சொல்ற காட்சியெல்லாம் நீக்கிட்டா அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது, எங்களோட சிந்தனைக்கு நாங்கள் துரோகம் செய்கிற மாதிரி ஆயிரும், அதனால இந்த காட்சிகள்லாம் எங்களால் நீக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் திரையிட மறுக்கிறோம், இந்தியாவில் திரையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தணிக்கை வாரியம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இந்த படத்தை வெளியிட நான் ஆவலாக இருந்தேனோ, இதுக்கு முன்னாடி வன்முறை படங்களே இந்தியாவில் வந்தது கிடையாதா, இந்த படத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை காட்சிகளே கிடையாது, நாங்கள் 100% சிறப்பாக அந்த படத்தை கையாண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒன்றிய தணிக்கை வாரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் வர கருத்துக்கள் மக்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு, அதனாலதான் நாங்க இந்த படத்தை தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. சாதாரண மக்களோட வாழ்க்கையை காட்டுற திரைப்படத்திற்கு தடை விதிக்க தெரிஞ்ச தணிக்கை வாரியத்திற்கு தி காஷ்மீர் ஃபைல்ஸ், தி கேரளா ஸ்டோரி படங்கள்ல வர கருத்து மக்களை பாதிக்கலையா? ஏன் இந்த படத்துக்கு அரசாங்கமே பிரச்சாரம் பண்ணி இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணதை என்னன்னு சொல்லன்னு தெரியல. முன்னாடிலாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களை பத்தின படங்கள் தான் நிறைய வரும். ஆனா இப்போ ஒரு சமூக மக்கள் மேல இருக்கிற வெறுப்பு பேச்சும் வன்முறையும் தான் அதிகமா திரைப்படங்கள்ல காட்டப்படுதுன்னு சொல்றதுக்கு நம்ம எவ்வளவு வெட்கப்படணும். குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசின படம் தான் தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் நிறைய காங்கிரஸ் கட்சிகள் அப்படின்னு நிறைய கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கர்நாடகாவுக்கு பிரச்சாரத்துக்கு போன பிரதமர் மோடி இந்த கேரளா ஸ்டோரி படம் இந்தியாவுக்கு எதிரான சதியை அம்பலப்படுத்தியிருக்கணும், சமூகத்தில் புறையோடும் ஒரு புதுவித பயங்கரவாதத்தை அடையாளப்படுத்தியிருக்குன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி 2022 நடந்த கோத்ரா ட்ரெயின் சம்பவத்தை தான் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சபர்மதி ரிப்போர்ட். சிறுபான்மையின மக்களை எதிரியா சித்தரிச்ச இந்த படத்தை மொத்த ஒன்றிய அரசாங்கமும் சேர்ந்து உட்கார்ந்து பார்த்ததை நம்ம பார்த்துருப்போம். அந்த டைம்ல தமிழ்நாடு பெஞ்சல் புயலால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்காக தமிழக அரசு ஒன்றிய அரசிட்ட நிதி கோரி இருந்தது. அதுக்கு நிதி ஒதுக்க நேரம் இல்லாத ஒன்றிய அரசுக்கு ஒரு வெறுப்பு பேச்சு படத்தை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமான விஷயம். இதே மாதிரி ஆர்டிகல் 370, தி வேக்சின் வார், தி கடார் 2 அப்படிங்கிற பல படங்கள் இந்துத்துவாவை ஆதரிச்சும் வெறுப்பு பேச்சு பேசின படங்களை கொண்டாடுவீங்க. ஏன் பல மாநிலங்களில் இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கூட கொடுப்பீங்க. ஆனால் சந்தோஷ் மாதிரி சாதாரண மக்களை பற்றி பேசுகிற படத்துக்கு தடை விதிப்பீங்க. இந்தியா ஹேட் லேப் என்ற நிறுவனம் நடத்தின ஆய்வில் 2023 விட 2024 வெறுப்பு பேச்சுக்கள் 74.4% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் வெறுப்பு பேச்சு பரப்புறதுல முக்கிய பங்கு இருக்குன்னும், குறிப்பாக 1165 வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குன்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 242 வெறுப்பு பேச்சு நிகழ்வுகளுடன் முதலிடத்தில் இருக்குன்னும், மகாராஷ்டிரா 210 வெறுப்பு பேச்சு நிகழ்வுகளுடன் 2வது இடத்துல இருக்குன்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இந்த வெறுப்பு பேச்சு நிகழ்வுகளை அம்பலப்படுத்துறதுனாலேயே இந்தியா ஹேட் லேப் அப்படிங்கிற இணையதள பக்கத்தையே ஒன்றிய அரசு முடக்கியிருக்காங்க. யாரும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் உங்கள் கொள்கைக்கு எதிராக படம் எடுக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் மட்டும் சிறுபான்மையின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக வெறுப்பு பேச்சும் திரைப்படங்களும் எடுத்து கொண்டாடுவீங்க. என்ன சார் உங்கள் சட்டம்? இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து யூடியூனை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.